ஹalleluya. சிந்திச்சுட்டு வந்தது வேற சிந்தனையா. ஆனா கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ நம்ம அறியும். ஹalleluya. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா வீட்டுல இருக்கீங்களா? எல்லா வீட்லயும் சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லுங்க. எல்லாரும் வீட்டுல சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க வாய் திறந்து சொல்லணும். ஆமென். அப்பதான் கர்த்தர் மகிமை அடைவார். ஆமென் ஆமென். சும்மா என்ன தானே அதெல்லாம் சரி வராது. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். சிரிச்ச முகத்தோட சொல்லணும். ஆமென். ஆமென்னா அப்படியே ஆகக்கூடாது. அப்ப இவ்வளவு நாளைக்கு இன்னும் ஆகல. சந்தோஷமா இருக்கிறோம் எல்லாம் கர்த்தருக்கு. அப்படியே நீங்க மட்டும் சொல்லுவாரு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படியே ஆகக்கூடாது. அப்ப இனி இவ்வளவு நாளைக்கு ஆகல. சந்தோஷமா இருந்தீங்களா? ஆமா. நீங்க இங்க இல்ல. ஹalleluya. நம்ம யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். எல்லாரும் அப்படி இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியான கர்த்தர் நான் யோசிச்சுட்டு வந்தது வேற. ஆனா கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் பேசுறது வேற. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அந்த இடத்துல இருந்து நீ என்ன பேசுவீயோ நான் பேசுறேன். கர்த்தர் தான் பேசுறேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஒன்னு வசனம் தான் சொல்லப்படுது. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5:5 7 வரைக்கும். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருளில் இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின் படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். என்ன செய்யறோம்? ஏன் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 5வது வசனம் 5ல இருந்து தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. வெளிச்சம் என்னல்ல, இருட்டே இல்ல. இருட்டு என்னல்ல, இருட்டு இல்ல. அப்ப நீங்க வெளிச்சமா இருக்கீங்களா? வெளிச்சமா எல்லாத்துக்கூடயும் சந்தோஷமா இருக்கீங்களா? அதுதான் வெளிச்சம். வெளிச்சமான பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? சந்தோஷமா எது சொன்னாலும் சரி சிரிச்ச முகத்தோட. அப்பதான் அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், சொல்றவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், கேட்கிறவங்களுக்கும் சந்தோஷமா அதை செய்கிற வாஞ்சியோட செஞ்சோம்னு சொன்னா சொல்றவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் வாஞ்சி உண்டாகும். இன்னும் சொல்லலான்ட்டு ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சாங்க சொன்னா கூட என்கிட்ட நம்ம தேவ பிள்ளைகள் வேற, வெளியாக்கள் வேற. வெளியாக்கள் டக்குன்னு உற்சாகம் செய்வாங்க. ஏன்? சம்பளத்துக்காக. நம்ம யாருட்டு பிள்ளைங்க? கர்த்தரோட பிள்ளைங்க. அப்ப அதுக்கு மேல இருக்கணுமே. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருளே இல்லை. அப்ப நம்ம இருட்டுல இருக்கிறோம் சொன்னா என்ன அர்த்தம்? சொல்றதை செய்யாட்டி நம்ம கிட்ட இருட்டு இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். அப்ப நம்ம தான் வெளிச்சத்தை என்ன செஞ்சுக்கிறோம்? உண்டாக்கிறோம். அப்ப அந்த இருட்டை உண்டாக்கிக்காமபடிக்கு வெளிச்சத்தின் பிறகுல இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தொப்பி கணக்கா இருக்கிறவங்க போட்டுக்கணும். நான் இங்கேயும் சொல்றதா இருக்கு. ஹல்லேலூயா. அவரில் எவ்வேனும் இருளில் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு ஆண்டவரிடத்துல என்ன செய்யறோம்? கேட்கிறோம். உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். சுவிசேஷம் இல்ல, விசேஷம். பைபிள் வார்த்தையை விட விசேஷமா இருக்குது என்கிட்ட வெளிச்சம். இருள் இல்ல தானே. அப்ப வெளிச்சம் பவர் தாங்கிடுமா? இந்த வெயிலே தாங்க இல்லையே. விசேஷமா இருக்குது.
அப்ப நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நம்ம ஆண்டவர்களை நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் இருட்டுல நடந்தா பெற்றோருக்கே கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம், பெரியவங்களுக்கே கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். அப்ப எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம்? அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்குது? பரிசுத்த ஆவி இருக்கா? இந்த வெயிலே தாங்கல. இப்ப பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட இருக்கும்பொழுது எப்படி இருக்கும்? நெருப்பு அனல் எப்படி இருக்கும்? தாங்க முடியாத அளவுக்கு ஐக்கியம். பரிசுத்த ஆவி இருக்கணும். அப்ப நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அப்ப என்ன இல்ல நம்மகிட்ட? என்ன இல்ல? ஆண்டோட வார்த்தை நிலைச்சிருக்கிற ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு இல்லை, என்கிட்ட இல்ல. பைபிள் அவ்வளவும் அப்படியே அப்படியே இருக்குன்ட்டு நான் பெருமை சொல்றேன். ஏன் அந்த அளவுக்கு நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியா இருந்தால் ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சிருப்போம்? ஐக்கியப்பட்டிருப்போம், ஒரு மனமா இருப்போம். நீ அதை செய், நான் இதை செய்யறேன், அப்ப டக்குன்னு ஒரு வேலையை முடிஞ்சிருவோம், ஒரு மனம். ஹல்லேலூயா. நீ இதை முடிச்சீங்கன்னா நான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுடுவேன், நீ இதை செய்ய நான் அதை செய்யறேன், இல்லாட்டி நம்ம அவங்க அந்த வேலையை முடிச்சுடுவாங்க, நம்ம இந்த வேலையை முடிச்சுடுவோம். அப்ப அதுக்கு பிற்பாடு நம்ம மீதியான காரியங்களை செஞ்சு முடிச்சிடலாம். அது என்ன? ஐக்கியம், திருமணம். ஐக்கியப்பட்டிருந்தால் என்ன ஒரு ஐக்கியப்பட்டிருந்தால் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தாக்க நம்ம என்ன செய்வோம்? ஐக்கியப்பட்டு இருப்போம். ஹல்லேலூயா. அவருடைய குமாரனாகி அவர் ஒளியாயிருக்கிற நாமும் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அப்ப நம்ம பாவங்கள் எல்லாம் கழுவி கர்த்தர் என்ன செய்வாரு? மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கொள்வாரு. தாய் தகவல்கள் கீழ்படுகிறது இல்லை, பெற்றோருக்கு பெரியவருக்கு ஆட்சிமாருக்கு தாத்தமாருக்கு கீழ்படுகிறது இல்லை. ஆண்டோட வார்த்தை மட்டும் எப்ப எந்த மினிஞ்சு கேட்டு வெளியில போனோம்னா அவ்வளவுதான். அப்ப யாரை அவமானப்படுத்துறோம்? யாரை அவமானப்படுத்துறோம்? ஆண்டவரை அவமானப்படுத்துறோம். அப்ப அந்த மாதிரி பிள்ளைகளா இருக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? ஐக்கியப்பட்டிருக்கணும். குடும்பத்துல என்ன செஞ்சிருக்கணும்? ஐக்கியப்பட்டிருக்கணும். ஒரு மனத்தினாவி நம்ம யாருக்கு எந்த விதத்திலும் தேவ பிள்ளைகள் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக ஐக்கிய பிள்ளைகளால் ஐக்கியமுள்ள பிள்ளைகளாக என்ன செய்யணும்? வாழணும். மற்றவங்க பார்த்து நல்ல பிள்ளைங்க, பெருமை சொல்லலை. போன கிழமை நடந்தது, போன கிழமை நடந்த விஷயம். எஸ்டேட்ல மருந்து அடிக்க வந்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாரும் மருந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு அண்ணன் மட்டும் என்னை தூக்கிட்டு போட்டா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, உங்களுக்கு விருப்பம் வந்தா தூக்கிட்டு போங்க அப்படின்னு அவருக்கு சொன்னாங்க. அப்படியே அவரும் வச்சுட்டு என்னை விட்டுட்டு அங்கெல்லாம் விட்டுட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அண்ணன் மட்டும் என்னை தூக்கணும்? எதுவும் தேவை சொல்லலை. என்னை மட்டும் நல்லவேன்னு அவர் அறிஞ்சிருக்காரு. என்னை பற்றி அந்த மற்றவங்க வீட்டுல எடுத்தா எவ்வளவு பேர் இருக்காங்க. அவனுக்கு தான் அவ்வளவு, அவருக்குள்ள சேர்ந்து எவ்வளவு பேர் வேலை செஞ்சுருக்காங்க. அவர் என்னை வந்து தூக்கிட்டு நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு எங்க அம்மாட்ட என்ன கேட்கணும்? நான் கீழ்படுகிறவன், ஆண்டோட பயந்து நடக்கிறவன், பெருமைக்காக சொல்லலை. இதை கேட்கிறவங்களும் மற்றவங்க திருந்தணும். ஹல்லேலூயா. ஆமா, அதான் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தா நம்மளை பார்க்கிறவங்களும் இந்த வெளிச்சத்துல நடக்கணுமா அப்படின்னு அவங்களுக்கே உணர்த்தப்படணும். அவங்களுக்குள்ள நம்மளை பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு செழிப்பு உண்டாகும்.
அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளா தேவ பயத்தோடு ஆண்டவர் வார்த்தையோட நிலைச்சிருக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. Hallelujah. ஆமென். லூக்கா 10ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். பத்தொன்பது. 10ல 30ஆம் அதிகாரம் 30வது வசனம். இதுல 3 விஷயங்கள் அடங்கியிருக்குது. இயேசு பிரதியுத்தரமாக, ஆ. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து ஆ. எரிகோவுக்கு போகையில் ஆ. கள்ளர் கையில் அகப்பட்டான். ஆ. அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு ஆ. அவைகளை காயப்படுத்தி ஆ. குற்றுயிராக விட்டு போனார்கள். என்ன செஞ்சா? இயேசு பிரதியுத்தரமா ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து அது 3 விஷயங்கள் இருக்கு. கொப்பிலும் எழுதிக்கணும். இல்லாட்டி தேவையா இருந்தா மனசுல அது தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தா காரியம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை என்ன செஞ்சா? உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனான். யார் கையில? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுட்டு போனான். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன், இது முக்கியம், இதுதான் point. ஒரு ஆசாரியன் வாரான். ஆசாரியன் வந்து அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆசாரியன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து இதுல 3 விஷயங்கள் இருக்கு. ஆசாரியன் அப்படிங்கிறது ரொம்ப ஜனாதிபதி அப்படின்னு நினைச்சுக்கொள்ளுங்க. மனசுக்குள்ள ரொம்ப உயர்ந்தவர்கள். அவங்க என்ன செய்றாங்க? அந்தபடியே அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன், ரொம்ப ஜனாதிபதி போறாரு. அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அவன் எவனோ அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு போறாரு. அந்தபடியே ஒரு லேவியன், அவனோட கூட இருந்தவன் இன்னும் கொஞ்சம் ஜனாதிபதி கூட அடுத்த ஆக்கள் யாரு? பிரதமர் ஆக்கள் என்ன செய்றாங்க? லேவியனும் வந்து இடத்துக்கு அந்தபடியே ஒரு லேவியனும் வந்து இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமா விலகி போனான். இன்னும் கொஞ்சம் ஒதுங்கிட்டு போறான். ரொம்ப உயர்ந்தவன் இன்னும் கொஞ்சம் தாங்குறான். திருப்பி என்ன செய்யறான்? சமாரியன் ஒருவன் பிரமாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, அத ஜனங்கள் மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு சேர்த்துட்டு இன்னொருத்தனை வேலைக்கும் போட்டுட்டு மேற்கொண்டு அவனுக்கு சம்பளத்தை வேலை பார்க்குறவனுக்கும் சம்பளத்தையும் கொடுத்துட்டு மேற்கொண்டு இவனை பார்த்துக்க, அவனுக்கு தேவையானவைகள் எல்லாம் செய்ய, மேற்கொண்டு எது வேணுமா தான் கால் பண்ணு, நான் என்ன செய்றேன்? உனக்கு உதவி செய்றேன். அதுதான் யாரு? ஊழியக்காரர்கள். இப்ப நம்ம என்ன செய்யணும்? பெருமைத்தனம் பண்ணக்கூடாது. ஆசாரியர் அப்படிங்கிறது மகா பரிசுத்தர்கள், பெருமைத்தனம் கூட உள்ளவர்கள். ஊழியக்காரர்கள் இடத்துல அப்படி இருக்கு. நானா பெரிய ஆளு அப்படின்ட்டு இந்த ஊழியக்காரர்கள்லயே நான் மட்டும் எனக்கு மட்டும்தான் எல்லாம் ஏழும், மற்றவங்களுக்கு ஒன்றும் ஏழாது அப்படிங்கிற ஒரு பெருமைத்தனம் உள்ள ஊழியக்காரர்கள் இருக்காங்க. அதே நேரத்துல அடுத்து யாரு? லேவியர்கள். அவங்க வந்து பணிவிடைக்காரர்கள். சிலர் நல்லா துதிப்பாங்க, ஸ்தோத்தரிப்பாங்க. பணிவிடைக்காரர்கள்னா துதிக்க சொன்னா நல்லா துதிப்பாங்க, ஸ்தோத்தரிப்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க.
ஆசாரியர் லேவியர் அந்த ஆசாரியர்களிடத்திலிருந்து பிரிஞ்சு போனவர்கள் தான் லேவி கோத்திரம். கொஞ்சம் பேர் அவங்க நல்லா துதிப்பாங்க, ஸ்தோத்தரிப்பாங்க, கர்த்தரை ஆராதிப்பாங்க. ஆனா சிலரே அவங்க கிட்ட இருந்து கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, ஆசாரியரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவங்க. ஆனா கடைசியில என்ன செய்யறாரு, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பேர்த்த என்ன செஞ்சிருக்காரு, கர்த்தர் பிரித்து எடுத்திருக்காரு. அவங்க தான் யாரு, சமாரியர்கள். இவ்வளவு இலங்கை தேசத்துல எவ்வளவு ஆட்கள் இருக்காங்க. அதுல நம்மள மட்டும் கர்த்தரையா பிரிச்சு எடுத்திருக்காரு, ஊழியக்காரர்கள் மட்டும் தனியா. மற்றவர்களுக்காக ஊழியர் செய்யணும், மற்றவர்களுக்காக சத்தியம் அறியாதவங்க இல்லை, சத்தியத்தை அறிஞ்சும் கூட வேலை செய்யறாங்க. அது கொஞ்சம் அறிஞ்சிட்டும் வேலை செய்யறாங்க. நல்லா அறிஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் அறிஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் அறிஞ்சிட்டு, அந்த வி ஷேப் மாதிரி. இந்த கொஞ்சம் அறிஞ்சவங்க தான் மற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க, தெரிஞ்சவங்களுக்கும் போயிட்டு அறிவிக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் போயிட்டு அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் அறிவிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் காலம் போயிட்டு இருந்துருக்கு. இப்போ காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும், முதல்ல என்ன செய்யணும், குடும்பத்துல ஐக்கியப்பட்டிருக்கணும். அதுக்கு பிற்பாடு அடுத்தவங்க கிட்ட போயிட்டு நம்ம என்ன செய்யணும், அடுத்த வீட்டுக்கு போயிட்டு சத்தியத்தை சொல்ல முடியும். இல்லாட்டி எப்படி மற்றவங்க வேற எதுவும் கேள்வி கேட்டால் நம்ம எப்படி பதில் சொல்லணும். அப்போ பிள்ளைகள் என்ன செய்யணும், கவனத்துக்குரியவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லப்பட்டது சங்கீதம் 127 4வது வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 27:4 இருக்கவே இல்லை. கர்த்தரால் வரும் சுதந்திரமா. ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்ப பிள்ளைகள் எப்படி வச்சிருக்காங்க, தாய் தந்தை சுதந்திரமா வச்சிருக்காங்க. தாய் தந்தை என்ன செய்யணும், அவங்க சுதந்திரமா வச்சிருக்காங்க, நல்லா எந்த ஒரு குறையும் இல்லாம வச்சிருக்காங்க. தாய் தந்தை அப்படி வச்சிருக்காங்களா அவங்கள, பிள்ளைகளை, எல்லா பிள்ளைகளையும் தாய் தந்தை அப்படி செழிப்பா வச்சிருக்காங்களா? வைக்க முடியாட்டி காரணம் இருக்குது. வைக்க முடியாட்டி அவங்கள பிள்ளைகளை செழிப்பா வைக்க முடியாததுக்கு காரணம் இருக்குது. என்கிட்ட நீங்க தான் பிள்ளைகள் நம்பணும். எங்க தாய் தப்பனும் எங்க தாய் மாற்றி வந்த சுதந்திரம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் அத்தனை இருக்கிறோம். இப்ப நம்ம சுதந்திர பிள்ளைகள். தேவனுக்கு அந்த அளவுக்கு என்ன செய்யறாரு, ஆசீர்வதிச்சு எந்த நன்மையும் மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாகத்தான் உதவி செய்யறாரு ஒழிய கடை வாங்குற அளவுக்கு நம்மள வச்சிருக்காங்க. வெட்கப்பட விடல இந்த காலத்துல. ஹல்லேலூயா. அதனால என்ன, பெற்றோருக்கு சில ஆலோசனைகள் இருக்குது எல்லா பெற்றோருக்கும். என்னது, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டவர்கள். உங்கள் பிள்ளைகளை என்ன செய்ய கர்த்தர் என்ன செஞ்சாரு, வசனம் நிறைய இருக்கு. ஆதியாகமத்துல 48வது அதிகாரம் 9வது வசனம், ஆதியாகமத்துல 35வது அதிகாரம் 5வது வசனம், 33ஆம் அதிகாரம் அந்த 5வது வசனம், ஏசாயாவுல 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் என்ன செய்ய தாய் தகப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு பிள்ளைகளை. ஹல்லேலூயா. அவர்களை இன்னொரு விஷயம், இரண்டாவது என்னன்னு கேட்டா, அவர்களை கேட்டு விசாரித்து வாருங்கள். பிள்ளைங்க எங்க போறீங்க, நீங்க எங்க வந்தீங்க, இந்த நேரத்துல நீங்க என்ன செஞ்சீங்க, இவ்வளவு நேரம் காணாம எங்க போனீங்க, ஸ்கூலுக்கு காலையில எத்தனை மணிக்கு பயணிச்சு போறீங்க, எத்தனை மணிக்கு வாரீங்க. அப்போ எத்தனை மணிக்கு ஸ்கூல் லேட்டுன்னா காரணம் என்ன, அதை என்ன செய்யணும், விசாரிக்கணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல
12வதும் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விசாரிக்கணும் பிள்ளைகளை. கொஞ்சம் சொன்னதுனால விசாரிக்கணும். இவ்வளவு சொன்னீங்க, என்னது காரணம்? 10 நிமிஷம் 15 நிமிஷம் வர சொன்னவனாலும் என்ன செய்யணும்? இவ்வளவு நேரத்துக்கு ஸ்கூல் விட்டு வரலன்னா என்ன காரணம்? யார் கூட சுத்துன? கேட்க வேணுமா கேட்கக்கூடாது? கேட்கணுமா கேட்கக்கூடாது? அது தாய் தகப்பனுடைய கடமை. அதே நேரத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? தாய் தகப்பன் ஆவிக்குரிய தலைவரா இருந்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வழிகாட்டணும். தேவ பிள்ளைகள் நம்ம அப்ப தாய் தகப்பன் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியோட கூட இருந்து பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும். ஆண்டவர் பிள்ளைகளோட இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியும் செய்யாட்டி அதுக்குரிய தண்டனைய பிள்ளைகள் என்ன செய்வீங்க? பிள்ளைகளோ பேர பிள்ளைகள் அனுபவிப்பார்கள், அனுபவிப்பீங்க. அந்த நேரம் யோசிச்சு வேலை. அதுக்கு முன்னுக்கு மனம் திரும்புத அதுலையா சந்தோஷம். இவ்வளவு அழிவு வந்தும் கூட கர்த்தர் ஏன் பாதிக்கு பாதி அழிச்சு விட்டு இன்னும் கர்த்தர் ஏன் நம்மளையும் தூக்கி எடுத்துருக்கலாம்னா ஏன் வச்சிருக்காரு? இன்னும் சில பேர் சபைக்கு போறவங்களோ போகாதவங்களோ ரசிக்கப்பட்டவங்களோ ரசிக்கப்படாதவங்களோ மனம் திரும்பணும். மனம் திரும்புறதுக்குரிய பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களும் மனம் திரும்பணும்ட்டு கர்த்தர் ஏங்குறாரு, வாஞ்சிக்கிறாரு. எப்படா அவங்க எல்லாம் மனம் திரும்புவாங்க? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனம் திரும்பினாத்தான் மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியும். மற்றவர்களும் என்ன செய்வாங்க? மனம் திரும்புவாங்க. அப்ப எல்லாரும் ஒரு மனமா தூக்கிட்டு போவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சந்தோஷப்படுவாங்க. சில பேரு சும்மா ஏனத்தானு ஊழியர் செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்காக பேப்பரை பேசிட்டு போயிடணும். ஒரு பேப்பர் வீணா பண்ண கூட அது 4-5 சில பேர் 4-5 வீணா பண்ணி போகும். எப்படியாவது வாசிப்பாங்கன்ட்டு வீசிட்டு போனாக்கா ஊழியம் முடிஞ்சுன்னு அர்த்தமா? அந்த ஒரு பேப்பரை எடுத்து அவங்க வாய்ச்சாங்கன்னா தான் சரி. மனம் திரும்புறவங்களோ மனம் திரும்பலையோ அது கர்த்தர் பார்ப்பாங்க. வீசிட்டு போயிட்டு சொன்னா அவங்க பார்க்காட்டி அநியாயம். அப்போ ஒரு ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டியது அநியாயம். எப்படியும் ஊழியக்காரங்க செய்யறாங்க. காதலாக கேட்க வைக்கலாம். இப்படி நம்ம செய்யணுமே அப்படின்னு யோசிச்சாங்கன்னு சொன்னா அதுலையா ஆவிக்குரிய தலைவராய்ந்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? ஒழுங்கான முறையில வழிகாட்டணும். அதுக்கு ஒருத்தர் தான் யாரு? யோபு. இன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இஷ்டப்படி ஆடாம கர்த்தருக்கே பயந்து 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா விஷயங்களும் எனக்கு ஒண்ணுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பயந்தே நான் கர்த்தருக்கு பயந்து நடந்தபடினா கர்த்தருக்கு எல்லா விஷயத்துல பயந்து நடந்தபடினால்தான் கர்த்தருக்கு நல்ல விருப்பம். யார் மேல? வசனத்தை வாசனம் யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொன்னாங்க. யோபு எங்க இருக்கு? விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். மற்றவங்களையும் பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லி நான் மட்டும் பரிசுத்தமாகிறது மற்றவர்களையும் இதே தலைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில என்ன செஞ்சிருக்கான்? விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்தை தூசிப்பார்கள் என்று சொல்லி
வீணா போயிட்டாங்கன்னா கதைச்ச நான் தானே பதில் கொடுக்கணும். ஒரு ஆத்மா வீணா போயிட்டாக்க நான் தானே அவங்களுக்கு நான் கடனாளியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களை அழைத்து திருப்பி வர சொல்லி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியாகும் யாராருக்கு என்னென்ன தேவை அந்த ரீதியில சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார். இந்த பிரகாரமாக யோபு என்ன செய்வார்? அந்நாட்களில் எல்லாம் செய்து வந்திருக்கான். அப்ப அந்த ஆசீர்வாதம் என்ன செஞ்சுட்டு யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்ப நம்மளுக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும், சாபம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஆசீர்வாதத்தை மட்டும் நிறைய பேர் பெற்றுக்கணும். ஆசீர்வாதம் ஆண்டு எப்படா ஒரு பாஸ்டர் வந்து ஆசீர்வதிப்பாரு, எப்படா அந்த பாஸ்டர் வருவாரு, எப்படா ஒரு பெரிய பாஸ்டர் வருவாரு, சின்ன பாஸ்டர் வருவாரு, நடு பாஸ்டர் வருவாருக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எல்லாருமே சொல்றது என்னது? வந்து என்னத்த பேசினாலும் வாசிக்கிறது என்ன? ஆண்டவர் பைபிள், ஆண்டவர் வார்த்தை தான். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிள்ளைகளா இருக்கணும், பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்பதான் என்ன செய்வாங்க? ஆவிக்குரிய தலைவரா இருந்து நடத்துவாங்க. நீங்க அந்த முறையில என்ன செய்யணும்? நடந்து போகணும். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? சந்தோஷப்படுவாரு, மிக சந்தோஷப்படுவாரு. பெற்றோருக்கு கீழ்படுகிறாங்களே, பெரியவங்களுக்கு கீழ்படுகிறாங்களே அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இன்னொரு வசனம், கர்த்தர் பார்த்து கொள்வாரு. எல்லா காரியங்களிலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வர்ற பொறுப்புகளை என்ன செய்யக்கூடாது? வீணடிச்சிடக்கூடாது. தட்டி கழிக்காதீர்கள். நிறைய பொறுப்புகள் கர்த்தர் கொடுத்துருப்பாரு. நானும் நிறைய விஷயங்களை யோசிச்சிருக்கேன். நிறைய ஊழியக்காரர்கள் எனக்கு அழைப்பு என்னது வேற. என்ன இங்க வந்து போதிக்க சொல்லணும் அப்படின்ட்டு அவருக்கு திட்டம் வேற, ஏவிட்டு அழைப்பு வேற. அதே மாதிரி வேற ஊழியக்காரர்கள் என்ன கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. கர்த்தர் அந்த அழைப்பு தான் கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதை நான் என்ன செய்யக்கூடாது? தட்டி கழிக்க கூடாது. எனக்கு வராது, கோச்சுக்காரங்க, அங்க நான் எனக்கு அங்க போகணும், இங்கே போகணும், என் சொந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு கர்த்தர் கொடுக்குற வேலை என்ன செய்யக்கூடாது? தட்டி கழிக்கக்கூடாது. அது தண்டனைக்குரிய விஷயம். கர்த்தர் பார்த்துக்கொள்ளாரு அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சு விட்டு கூட இல்லாட்டி விண்ணப்பம் பண்ணிட்டோம், திருப்பி போயிட்டு பிழையை செஞ்சோம்னு சொன்னா அது கர்த்தர் பார்த்துக்குவாரு. சில பேர்த்துக்கு அது அது அப்படியே அந்த இதாகவே ஆகிடுச்சு. என்ன கர்த்தர் பார்த்துக்குள்ளாரு, அதெல்லாம் பார்த்துக்குவாருன்ட்டு அது பாடமாகியே போயிடுச்சு. கர்த்தர் பார்த்துக்குள்ளார் அப்படின்ட்டு தட்டி கழிக்காது. 1 சாமுவேல் 2:29, 1 சாமுவேல் 3:13. கர்த்தர் பார்த்துக்குள்ளாரு அப்படின்ட்டு தட்டி கழிக்காதீர்கள்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த அளவுக்கு என்ன வார்த்தையை கேட்கிறவர்களா மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்க. அல்லேலூயா. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னுட்டா, தேவைக்கு அதிகமாய் என்ன செய்யணும்? தாய் தகப்பனுக்கு முக்கியம். தேவைக்கு அதிகமாய் செல்லம் கொடுக்காதீர்கள். வசனம் பொய் சொல்ல 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்து வாசிக்க பார்ப்போம். அந்த தங்கச்சி உங்களுக்கு சொல்றவங்க எடுத்து வாசிக்கணும். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானே என்று அவனை ஒரு காலும் கற்றுக்கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். அப்சலோமின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். அவனுக்கு செல்ல ரொம்ப கொடுத்தனால அழகா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அழகா வச்சுக்கிட்டனால அவனுக்கு செல்லம் கூட.
அது தேவை என்னவோ அதை மட்டும் டக்கு டக்குன்னு நம்ம வாங்கி கொடுத்து நல்ல செல்லமா அப்படி வளர்த்தனால ஒரு பிள்ளைய நம்ம ஏதோ ஒரு பிள்ளை செஞ்சுட்டு நம்ம அடிக்க போறோம்னா ஊடல யார்ட்டையும் வந்து ஐயோ பாவம் அவன் அடிக்காங்க அப்படின்னு செஞ்சுக்கிட்டா என்ன செய்யுது, அவனுக்கு இன்னும் கொஞ்சம் செல்லம் கூடிடும். அப்புறம் அதை தட்டி என்ன செய்யக்கூடாது, அதிகமா என்ன செய்யக்கூடாது, செல்லம் கொடுக்கக்கூடாது. அதனாலதான் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கீழ்படியவோ பயந்தோ நடக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பிள்ளைகள் எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு தாய்கிட்ட எப்படி சொல்லி கொடுக்குறாங்க தானே, அதன்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லாட்டி சாப்பிடம் தான் வரும். ஒரு சின்ன வேலையை சரி செய்யாட்டி அப்புறம் எப்படி நீங்க ஒரு குடும்பம் தான், ஒரு குடும்பம் இருக்கிற நேரம் 2 பேர் சங்கீதம் 133 என்ன சொல்லப்படுது, ஒருவர் இருவர் மூவர் இயேசு நாமத்தில் கூடும் பொழுது அங்கே நான் என்ன செய்வேன், 2 பேர் 3 பேர் இருக்கிற நேரமே வாசம் பண்ணாட்டி கர்த்தர் இந்த இடத்துல சொல்லியும் இவ்வளவு வார்த்தைகளை கேட்டும் கீழ்படியாட்டி பயந்து நடக்காட்டி நம்ம எப்படி வெளியில போயிட்டு சத்தியத்தை சொல்றது, அடுத்த வீட்டுல போயிட்டு எப்படி சத்தியத்தை சொல்றது. அப்ப எப்படி இங்க இருந்து தூர தேசங்களுக்கோ தூர எஸ்டேட்டுக்கோ பிரதேசங்களுக்கோ எப்படி கர்த்தர் கொண்டு போவாரு, ஒரு தகப்பனாயோ தாயோ கொண்டு போயிட்டு எப்படி பயன்படுத்துவாரு. நம்மளே குடும்பமோ இல்லாட்டி அடுத்த வீட்டு நம்ம குடும்பம் ஒரு குடும்பத்திருந்தாட்டி பிள்ளைகளோ தாய் தகப்பனோ குடும்பம் திருந்தாட்டி அடுத்த வீட்டுக்காரங்க எப்படி திருந்துவாங்க, நம்மளை பாட்டு அவங்க பார்த்தே திருந்தணும். இவங்க தேவ பிள்ளைகள் என்று மற்றவர்கள் நம்மளை பார்த்து சாட்சி சொல்லணும் மற்றவங்க கிட்ட. அந்த அளவுக்கு நம்ம நடக்கணும். அந்த அளவுக்கு நடக்கிறோமா, அதுதான் ஒரு மனம். 2 பேரும் 3 பேர் அன்னைக்கு ஒண்ணு கூடி சமாதானமா சந்தோஷமா ஐக்கியமா ஒருமனப்பட்டு எதையும் சகித்து தாங்கி அடங்கி பொறுத்து அப்படி இருந்தா தான் அதை பார்த்துச்சா இந்த ஆண்டோட்டு பிள்ளைங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க, அடுத்த வீட்டுக்காரங்க. அது அப்படியே பரம்பும். அப்ப அவங்க நல்லா ரசிக்கப்படுவாங்க, மறந்து போவாங்க. அவங்களே கர்த்தரை தெய்வம் என்று அவங்க பால் அமருவாங்க. அதை விட்டுப்பட்டு நம்ம மேல நம்மளே பிள்ளைய வச்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட போயிட்டு என்ன செய்ய முடியாது, மற்றவங்களை திருத்த முடியாது. நிறைய காரியங்கள் ஒரு ஊழியக்காரரை குறிச்சு கூட நீ காலையில் சொன்னேன், தான் பிள்ளைய வச்சுக்கிட்டு மற்றவங்கக்கிட்ட வேலை வாங்கிக்கிட்டு தன்னை பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தா வேலையே இல்லை. அப்போ குடும்பம் ரசிக்கப்படும். அப்போ குடும்பம் ரசிக்கப்பட்டிருக்குது, மனந்தில் போயிட்டு என்ன அர்த்தம். முதல்ல குடும்பம் ரசிக்கப்படணும். தாய் தப்பையும் ஒழுங்கான முறையில பிள்ளைகளை வளர்க்கணும். தாய் தப்பை சொல்றதை கேட்டு நடந்தா தான் கர்த்தர் மகிமை அடைவாரு, சந்தோஷப்படுவாரு. அந்த கோபம் இல்லாட்டி நீங்க கீழ்படியாட்டி சந்தோஷப்பட்டு பிள்ளைகளை சந்தோஷப்படாட்டி தாய் தப்பனுக்கு கீழ்படிஞ்சு நடக்காட்டி கர்த்தரே என்ன செய்வாரு, தாய் தப்ப மேல கோபத்தை உண்டு பண்ணுவாரு. பிள்ளைகள் என்ன செய்வீங்க, எல்லாம் அப்பா தான் அடிக்கிறாரு அம்மா தான் அடிக்கிறாருன்னு நினைக்க கூடாது, ஆண்டவர் தான் அடிக்கிறாருன்னு நினைக்கணும். அதுக்கு வசன காசு சொல்லணுமா, ஆண்டது பிள்ளைகளுக்கு சொல்லணுமா. கொலோசியர் 1:1 கொலோசியர் 1 சொல்லப்பட்டது. கொலோசியர் 1:4 வசனம். பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ம். எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். ம். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாய் இருக்கிறது. ம். அதை எங்களுக்கு பிரியமான உடன்வேலையாலும் ம். உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரருமாய் இருக்கிற ம். எப்பாப்பிராவினிடத்தில் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். பழுது பார்த்து அதாவது என்னன்னு கேட்டா தாய் தாப்பனுக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளை பழுது பார்க்கணும். பழுது பார்க்கணும், எது சரி எது பார்த்து ஒரு பில்டிங் கட்ட போனாக்கா எங்கனைக்கு சரி எங்கனைக்கு பார்க்க எது வேலை அப்படிங்கிறத அதுகளை பார்த்து அதுக்கிட்ட என்ன அளவு பார்க்கறதுக்கு வச்சிருக்காங்க டேப். அதுக்கெல்லாம் பார்த்து எது கோணல் எது நேர் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறவங்க பாஸ் மார்க்கிட்ட டேப் அதுகள்லாம் இருக்கும். எதுக்கு? பழுது பார்க்கறதுக்காக. அந்த மாதிரி தான் கர்த்தர் நம்மள என்ன செய்வாரு, ஒரு ஊழியக்காரர்களையும் பழுது பார்ப்பாரு. இந்த ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறாரு ஆத்துமாக்களை பழுது பார்க்க, எந்த வழியில போறாங்க. அதே மாதிரி தான் தாய் தாப்பனை வச்சிருக்காரு என்னத்துக்கு, கர்த்தர் பழுது பார்க்கறதுக்கு. 2 ராஜாக்கள்ல 22ஆம் அதிகாரத்துல இருக்கு. பழுது மற்றவங்களை என்ன பிள்ளைகளை பழுது பார்த்து வைக்கணும். 22ஆம் அதிகாரத்துல 1-2 8வது வசனம் வரைக்கும் இருக்குது. யோசியா 6வது வசனத்தை வாசிங்க. தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டி மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கு செலவழிக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு. அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க செய்யணும். தச்சர்னா யாரு? சிற்பாசாரிகள்னா செதுக்கிறோம். கொற்றர்கள்னா பாஸ்மதி. இப்போ இவங்க ஒரு மணி நேரம் 3 பேர் இருக்காங்க தானே. இப்போ 3 பேர் ஒன்றா சேர்ந்துட்டு ஒரு ஆலயத்தை கட்ட முடியும், வீடை கட்ட முடியும். அப்போ 2 பேர் 3 பேர் ஒரு மனமா இருந்தால் தான் ஒரு வேலையை செய்து முடிக்க முடியும். இல்லாட்டி ஒருத்தர் இல்லாட்டி அதே வேலையை இன்னொருத்தர் செஞ்சாக்கா அது கொஞ்சம் பழுதாதுன்னு தெரியும், வித்தியாசமா தான் தெரியும். இது அவன் கட்டணம் ஆக்கலையே, வேற யாரோ அவன் கை வச்சுட்டு போயிருக்கான். அதை நம்ம திருத்த போனோம்னா கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். தொடங்கினதுல இருந்து முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். அப்பதான் அது செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாகும். இல்லாட்டி ஒண்ணும் இல்லை. இன்னொன்னு பிள்ளைகளுக்கு என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்க வசனம், பரம்பரை அடிக்கணுமா. பிரம்பை என்ன செய்யணும், தாய் தாப்பனுக்கு கீழ்படியாட்டி பிள்ளைகளுக்கு பிரம்பல என்ன செய்யணும், பிரம்பை கையாளணும். தாய் தாப்பன் கையாளணும்னா உங்களை அடிக்கணும். அடிச்சு வளர்க்காட்டி திருந்த மாட்டேங்க. ஆஞ்சல் வேற சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தாய் தாப்பனுக்கு கீழ்படி நடக்கணும்னா பெற்றோருக்கு என்ன செய்யணும், பிள்ளைகள் கீழ்படியணும். பெற்றோர் அப்போ ஆண்டவர் மகிமை அடையணும்னா பெற்றோருக்கு கீழ்படியணும். பிள்ளைகள் அதுபடி நடக்கணும், செழிப்பா இருக்கணும். அப்பதான் தாய் தாப்பன் சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க அப்படின்ட்டு கேட்கறதுலாம் வாங்கி கொடுப்பாங்க. நீங்க சந்தோஷமாகவும் இருப்பீங்க, கர்த்தரும் சந்தோஷமா இருப்பாங்க, செழிப்பா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அது இல்லாம மேற்கொண்டு நீங்க பிள்ளை செஞ்சீங்கன்னு சொன்னா தாய் தாப்பன் தான் தண்டனை கொடுக்குறாருன்ட்டு நினைக்க கூடாது. எந்த நேரம் அவன் அப்பா முட்டுவாரு, அடிப்பாரு, அம்மா தான் அடிப்பாங்க, முட்டுவாங்க, பேசுவாங்கன்ட்டு சொல்லக்கூடாது. நீங்க பிள்ளை செஞ்சீங்கன்னு சொன்னா சொல்ற வேலையை செய்யாட்டி அடிக்கத்தான் செய்வாங்க. காரணம், நீங்க தாய் தாப்பன் அடிக்கல, இயேசு தான் அடிக்கிறாரு. யாரை வச்சு அடிக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க தான் உணர்ந்து பிள்ளைங்க.
யாரை வச்சு கர்த்தர் தண்டனை கொடுக்குறாருங்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை. அதனால ரொம்ப பயத்துடனும் ரொம்ப கவனத்துக்குரியவர்களாக தாய் தகவலுக்கு கீழ்ப்படிந்து பயன்படுத்த சொன்னா இப்ப அடுத்த வீட்டுக்கு போயிட்டு சத்தியத்தை சொல்ல இல்லை, பெரிய இடத்துக்கு போக இல்லை. காரணம் என்ன? நம்ம கவனத்துக்குரியவர்களா ஆண்டவர் பயணம்னு சொன்னா கத்தர்னா இருக்கிறத பெருசா என்ன செய்வாரு? ஊழியத்தை கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 நிறைய பேர் நல்ல வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கீங்க. ஆமென். 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 நிறைய பேருக்கு நல்லா காதுக்குள்ள போனுச்சு வசனம். ஹalleluya. ஹalleluya. இப்ப நாங்க முதல்ல நாங்க பாக்குறோம். இப்ப இன்னைக்கு வசனத்தை பார்த்தோம்னு சொன்னா கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இதுக்கெல்லாம் நாங்க உறுதுணையா இருக்கணும். இதுக்கெல்லாம் நாங்க செய்யணும், கீழ்ப்படியணும். நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அன்னைக்கு இந்த காரியங்களை எங்களால கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். கீழ்ப்படிவுங்கிறது எங்கள்கிட்ட எல்லாம் பேசினா என்ன செய்யும்? எதுவுமே எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் வசனம் சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அதை சம்பூர்ணமாய் கொடுக்கத்தக்கதான தேவனிடத்துல கேட்கும். அப்ப எங்க நாங்க கீழ்ப்படியணும், முதல்ல எங்களுக்கு ஞானம் வேணும். நாங்க இதை யார்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம்? யார்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம்? கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்ளணும். அப்ப நாங்க முதல்ல கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கணும். ஆமென். அப்ப வசனம் பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாமே எனக்கு தகுதியா இருக்குமா? நான் எல்லாத்துக்கும் தகுதி உள்ளவனா இருக்கிறேனா? ஆமென். அப்ப நாங்க எல்லாத்துலயும் பெரியவங்களா ஆயிட முடியாது. அண்ணா சொன்ன மாதிரி பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? எதிர்த்து நிற்கிறார். என்னாலதான் எல்லாம் முடியும், எனக்கு தான் எல்லாம் ஏழும் அப்படின்னு நாங்க செய்ய போனோம்னா எந்த காரியமா இருந்தாலும், வீட்டு வேலைகளா இருக்கலாம், எந்த காரியங்களா ஊழியங்களா இருக்கலாம், எந்த காரியங்களா இருந்தாலும் எனக்கு தான் எல்லாம் முடியும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? ஒரு குட்டு குட்டி என்ன செஞ்சிருவாரு? ஒரு மூளையில உட்கார வச்சிருவாரு. அப்ப நாங்க முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அண்ணா காலையிலேயே சொன்ன மாதிரி ஊழியக்காரர் அவருக்குள்ள பெருமை இருக்கிற அப்படின்னால அவர் என்ன செஞ்சாரு? அவங்ககிட்ட பக்கத்துல ஊழிய செய்றவங்க என்ன செஞ்சாங்க? கொண்டு போயிட்டு மருந்து எடுக்கிறதுக்காக துண்டு எடுக்கிறதுக்கு கிட்டு வந்துட்டாரு. இங்கே அவருக்குள்ள நாங்க என்னத்தை பாக்குறோம்? பெருமையை பாக்குறோம். என்னோட வருத்தத்துக்கு யார் மருந்து எடுக்கணும்? நான் தான் மருந்து எடுக்கணும். எனக்கு இருக்க பிரச்சனைக்கு நான் தான் பதில் தேடணும். அதை விட்டுட்டு வேற ஒருத்த பக்கத்துல போயிட்டு உட்காந்துட்டு இருந்தா எங்களுக்கு ஒரு காலமும் பதில் கிடைக்காது. ஆமென். அப்ப இன்னைக்கு நாங்க ஊழியக்காரவங்க அப்படின்னு பாக்குறோம். நேற்று நான் காய்ச்சிக்குள்ள சகோதரியோட பேசுறப்ப எங்களுக்கு 3 வகையான ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும்? இருக்கணும். நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். எனக்கு ஒரு வருத்தம் வந்துருச்சுன்னா நான் ஆண்டவர்கிட்ட முதல்ல கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஆண்டவரே என்னையே நோயாளி ஆக்கிட்டீங்கன்னா நான் எப்படி ஊழியம் செய்யறேன்? நான் முதல்ல சாட்சியா இருக்கணும். முதல்ல அப்ப நான் சாட்சியா இருந்தா தான் நான் ஊழியம் செய்யலாம். இப்ப நான் எனக்குள்ள ஒரு நோயை வச்சுக்கிட்டு இன்னொருத்தட்ட போயிட்டு உங்கள்கிட்ட நோய்க்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னா அவன் என்ன சொல்றேன்? என்னைய பார்த்து முதல்ல போயிட்டு நீங்க முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆமென். ஆகையினால முதல்ல நாங்க சாட்சி உள்ள வாழ்க்கைக்குள்ள இருக்கணும். நாங்க சாட்சியா இருந்தா தான் மற்றவங்களுக்கு எங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு நல்ல வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்க? எத்தனை பேருக்கு விருப்பம் இந்த காலை வேளையில என்னை நான் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி? அப்படி மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க மாத்திர ஒரு விஷயம், நாங்க எழுந்திருந்து அவர் எழுந்திருக்கும் ஒரு விஷயம், நல்லது ஒரு வசனத்தை நாங்க கேட்டிருக்கிறோம். ஒரு மாற்றம் எங்களுக்குள்ள வேணும். இத்தனை நாள் நான் உங்களுக்கு எவ்வளவு பிரசவம் பண்ணினாலும் இன்றைய போல வார்த்தைக்குள்ள நான் உங்களோட இது வரைக்கும் நான் பேசினதில்லை. ஆனாலும் கர்த்தர் ஆவியானவர் இந்த நாளில் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளத்தக்கவர்களாய், நாங்கள் ஒரு கீழ்ப்படிவின் பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து போகிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களோட பேசி இருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆண்டவரிடத்துல நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, இன்று நீர் என்னோடு பேசின அந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. சில வேளை எங்களுடைய சில காரியங்களை எங்களால மாற்றிக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு மாற்றிக்கொள்ள ஞானத்தை தாங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க ஆண்டவரிடத்துல இன்றைய நாள் உங்களால கேட்க முடியுமா? ஆண்டவரே கீழ்ப்படிவு எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. தாய் தந்தைக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. நாங்க ஒருமனப்படணும். வீட்டுல இருக்கிற நாங்க ஒவ்வொருத்தரும் ஒருமனப்படணும். ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் இல்லாம நாங்க எல்லாவற்றையும் பங்கு போட்டுக் கொடுக்கிறவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியாக இருக்கணும். எங்களுக்குள்ளேயே நாங்க பங்கு போட்டு இந்த வேலைகளை நான் செய்யணும். இதற்கான ஞானத்தை தாங்கப்பா. என் குடும்பத்துல ஒருபாட்டு மாட்டுக்கான ஒரு ஞானத்தை தாங்க. ஒரு மனப்பாடு எனக்குள்ள வரணும்.
அப்படி என்று சொல்லி ஒரு விஷயம் நாங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஒரு விஷயம் ஜெபித்துக் கொள்வோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய நாளில் நீர் கொடுத்த வசனத்துக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுக்கிற ஆண்டவரே, அப்பா எங்களுக்குள்ள ஒருமனப்பாடை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அப்படியான ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு ஆண்டவரை கீழ்ப்படியத்தக்கதான ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை இன்னுமாய் பலப்படுத்துங்க ஆண்டவரே. பலவீனர்களா இருக்கிறோம் ஆண்டவரிடத்தை சொல்லுங்க ஆண்டவரே, நான் பலவீனன் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் உன்னை பூரணப்படுத்தும் என்று சொல்லுகிறது சுவாமி. நேரத்துல பலவீனனாய் இருக்கிறதான என்னை ஆண்டவரே, அப்பா நீ பலப்படுத்தும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. கரங்களை உயர்த்தி பாடுங்க. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. உடனே நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. கரங்களை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. அம்மா, எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. அம்மா, நன்றி நன்றி நன்றி. கருப்போல காத்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாம நன்றி சொல்லுவோம். முழு இருதயத்தோட சொல்லுங்க ஆண்டவரிடத்துல. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாம நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. உங்களை கருவிலே சிதையாமல் ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஓப்பா எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. ஓடடி எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. I love you அப்பா. கருப்போல சுமந்தீரே நன்றி. மாறாதரவா நன்றி நன்றி நன்றி. இதயத்திலப்பா, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஹalleluya. எங்கள் ஒவ்வொருவரையும் தாயின் கருவிலே நாங்கள் கருவிலே இருந்த பொழுது ஆண்டவர் நினைத்திருந்தால் அந்த கருவிலே நாங்கள் அழிந்து போயிருந்திருப்போம். ஆனாலும் அந்த கருவிலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் தாயின் கருவிலே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறது. தாயின் கருவிலே அந்த கரு களையாதபடி இந்நாள் வரை நடத்தி எங்களை பலப்படுத்தி இருக்கிறார். ஹalleluya. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. அதனால் இந்த வேளையில ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்நாள் வரை என்னை கொண்டு வந்தீரே சுவாமி. இந்த பூமியில வாழ்கிற எத்தனையோ பேர் இன்றைய நாள்ல எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், தாய் தகப்பன் இல்ல, அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல, அவர்களை பலப்படுத்த, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நல்லதொரு தாய் தகப்பன் இல்லாதபடி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை சீரழிந்து போயிருந்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நல்ல தாய் தந்தைகளை கொடுத்து அன்பாயங்களை பார்த்து கொள்ளுகிற நல்ல தாய் தந்தைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். அதற்காக ஒரு
விஷயம் நாங்கள் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு நீ கொடுத்த நல்ல தாய் தகப்பனுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்த எனக்கு புத்தி சொல்லிக் கொடுக்க, உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிற தாய் தகப்பனா, இன்றைக்கு இருக்கிற அநேக தாய் தகப்பர்களுக்கு வேதத்தை குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத, வாசிக்க முடியாத எத்தனையோ தகப்பன், எத்தனையோ தாய், எத்தனையோ பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கோ ஆண்டவர் வார்த்தையை சொல்லிக் கொடுக்கத்தக்கதான நல்ல தாய் தந்தைகளை கொடுத்திருக்கிறாங்க. அதனால ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த எங்களுடைய தாய் தந்தைக்காய் நன்றி. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கைகளில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை பொறுப்படும், எங்களை வழி நடத்தும், எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து நடத்தும். உங்களுடைய வல்லமையுள்ள கரத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க, பொறுப்படுங்க வழி நடத்துங்க. அந்த நேரத்திலுமாய் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து, இந்த நேரத்திலே சகோதரன் ஜெபிக்கிற பொழுது, இந்த நேரத்திலே முன்னால் வந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் தலையை சாய்த்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அழைத்து வந்த கர்த்தாவே, அழைத்து வந்த நல்ல கிருபைக்காய் ஆண்டவரே. இந்த இடத்துல நீர் ஆண்டவரே கர்த்தாவே, இது குறித்து பேச வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ கர்த்தாவே, இந்த இடத்துல நீர் வந்து பேசுகிற நல்ல கிருபைக்காய் நன்றி தகப்பன். தாமே ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பன், சகோதர சகோதரர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் அனைவரையுமாய் பாதுகாப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், வழி நடத்தும், பாதுகாத்துக்களும், ஏற்ற தேவைகளை சந்தியும். என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறதோ நான் அறிந்தவராக இருக்கிற பயனார் ஏற்ற தேவைகளை சந்தித்து இந்த நன்மை குறைவுபடாதபடி தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தாமே எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து தகப்பனே, உங்கள் ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குற தேவன் தாமே எல்லா குறைகளையும் நிறைவாக்கி உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்தும்படியை ஜெபிக்கிறேன் தகப்பனே. அது மாத்திரமல்ல, சுற்றிலும் கர்த்தாவே, இடத்தை சுற்றிலும் வேறு இடத்தில் அதிகமான பாதுகாப்பை கொடுத்து வணக்கம்படியை ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த ஊழியத்தை செய்ய முடியாத படிக்கு சத்துரு உண்டு பண்ணுகிற எல்லா விதமான தடைகளையும் அகற்றி போடும்படியை ஜெபிக்கிறேன் தகப்பனே. எதிர்ப்பு நாவிகள், எதிரான சூழ்நிலைகள், தடைகளை அகற்றி போடுகிறாங்க தகப்பன். தாமே கூறுவது வழிநடத்தி ஆசீர்வதித்து வணக்கம்படியை ஜெபிக்கிறேன். பலப்படுத்தி சகாயம் பண்ணும்படியை ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் உள்ளம் கைகளில் வரைந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியை ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள ராஜாவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புவித்து தாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல ஆமென், ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென்.